அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி என் மனதில் பட்டது என்னவென்றால், காவிரி நீர் பிரச்சனை விவசாயிகளுக்கு இதில் பொதுமக்கள் பங்களிப்பு எவ்வளவு என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய அணைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேறும் பொழுது அல்லது அளவிற்கு அதிகமாக நீர் இருக்கும்போது நிச்சயம் கர்நாடக அரசோ மனிதாபிமான அடிப்படையோ விவசாய மேம்பாட்டிற்கோ நிச்சயம் திறந்துவிடும். அதே சமயம் அவர்கள் திறந்து விடவில்லை என்றாலும் இயற்கையின் மாற்றங்களால் வரக்கூடிய பருவமழை தொடரும் பட்சத்தில் அதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த நீர் நிச்சயம் தமிழகத்திற்கு வந்துதான் சேரும் என்பதை நன்கு அறிய வேண்டும். அரசியல் ரீதியாக துன்புறுத்தும் வகையிலேயும் அவதூறு பேச்சுக்களையும் இந்த விவசாய போராட்டம் காவேரி நீர் திறன வேண்டும் என்று அவதூறாகவும் மரியாதையை குறைவாகவும் தயவு கூர்ந்து யாரும் கர்நாடகத்தில் வசிக்கக்கூடிய கர்நாடகக்காரர்களை தரைக்குறைவாக பேசுவதை அரசியல் கட்சிகள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நீர் வேளாண்மை தீர்ப்பாணையம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டத்திலே வகுக்கப்பட்டு நீதிபதிகள் முன்பாக விசாரணையில் இருந்து நடைமுறையில் இருக்கிறது. அவர்களிடம் முறையிட்டதோடு சரி. இந்த போராட்டங்கள் நடத்துவது, ரயில் மறியல் செய்வது, இப்படி செய்வதினால் நேராக நீர்வள பாசனத்துறை அமைச்சர் நேராக சென்று அணையை திறக்க முடியாது, மக்களும் திறக்க முடியாது. அந்த மாநிலங்களின் மக்களின் சேவைகளை பொறுத்து அந்த மாநிலத்திற்கு தேவையான நீர் இருப்புகளை வைத்து கொண்டு தான் மற்ற மாநிலங்களுக்கு உதவ முடியும். இதுதான் உண்மை. எனவே பொதுமக்களாகிய நாம் இந்த போராட்டங்கள், வன்முறைகள், இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு நாம் இங்கிருந்து அமைதியாக இருக்கிறோம் என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் அண்டை மாநிலங்களில் வசிக்கிறார்கள் என்பதை நினைவு கூர்ந்து கர்நாடகத்திலே வசிக்கக்கூடிய தமிழர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களுக்காக இங்கே அவதூறு பேச்சுகளும் அனைத்து போராட்டங்களையும் தயவு செய்து நிறுத்தப்பட வேண்டும். இது தவறான ஒரு முன் உதாரணம். யாரோ தவறே செய்யாமல் முதல்வரால் என்ன செய்ய முடியும்? யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களின் தேவைகளை பூர்த்தி ஆன பிறகு உபரி நீர் மற்றும் தேவைக்கேற்ப நீரை திறந்து விடுவது கர்நாடகத்தின் மனிதாபிமான போக்கு. எனவே அரசியல் கட்சிகள் இந்த பொதுமக்களை தூண்டும் வகையில், உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசுவது அரசியல் கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து இது போன்ற வார்த்தைகளை கர்நாடகத்திற்கு எதிராக அங்கு பேசக்கூடாது என்பது எனது கருத்து. நன்றி, வணக்கம்.